ஒரு மேஜிக் பார்க்கலாமா? க்ளீன், எம்டி, எம்டி. ஒன்றும் இல்லை, ஆனால் இங்கே பால். நீங்க பண்ணுங்க. ஈஸிமா. இங்கே வச்சு மறைச்சிக்கணும். 1 2. இப்போ கை மாற்றி காமிச்சா ஒன்றும் இல்லை, ஆனால் இங்கே பால். இவ்வளோதானா? என் பொண்ணு இப்போ பின்னுவா பாருங்க. ரோஸ்லின் ஆசத்தடி செல்லம். எந்த விஷயமே தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் சுவாரஸ்யம். நீங்கள் கூட தான் அந்த பட்டாம்பூச்சி கில்லர் யாருன்னு தெரியாமல் மண்டை பிடிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ ஒருத்தன் நான் தான் பட்டாம்பூச்சின்னு சொன்னோன்னே விஷயம் புஷன் ஆகி போச்சுல்ல. சார் நீங்களும் போலீஸ் தான் சார், என்ன மட்டும் கிண்டல் பண்ணுறீங்க? பெர்னாண்டஸ், அது ஏன் கேஸ் இல்லை, நீங்கள் தான் இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருந்தீங்க. உங்க கையில இருக்கிறதுல காக்கி கலர் கவர்ல இருக்கிறது ஜெயில சுதாகர் வரைஞ்சி மாலை முரசு ரிப்போர்ட்டர் கிட்ட கொடுத்த படம். இந்த போட்டோஸ் பட்டாம்பூச்சிங்கிற சீரியல் கில்லரால கொலை செய்யப்பட்ட பாடிக்கு பக்கத்துல வைத்திருந்த ஓவியங்களோட போட்டோஸ். இந்த 2 படங்களையும் ஒரே மாதிரியான ஸ்ட்ரோக்ஸ் இருப்பதால் இந்த 2ஐயும் ஒரே ஆள் வரைஞ்சிருப்பாங்கன்னு லீடிங் ஆர்டிஸ்ட் மாத்ருபூதம் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவருடைய ஒப்பீனியன் காப்பி இருக்கா? இந்தாங்க யுவர் ஆனர். ஒரே மாதிரி கையெழுத்து போட்ட ஃபோர்ஜரி கேசஸ் நாங்களே நிறைய பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரே மாதிரியான ஸ்ட்ரோக்ஸ்ன்ற வாதத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அவனை தூக்கில போற தள்ளி வைக்க சொல்றீங்களா? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். அவன் பட்டாம்பூச்சி இருக்க வாய்ப்பே இல்லை. இது ஏதோ விளம்பரத்துக்கு செஞ்ச மாதிரிலாம் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? Nemo Mauritius Presimentor Mentire. உங்க அப்பா என்னமோ சொல்றாரு என்ன? அது மரண வாக்குமூலம் சம்மந்தப்பட்ட லீகல் டேர்ம். சாகர நேரத்தில் ஒருத்தன் பொய் சொல்ல மாட்டான்னு அர்த்தம். மைலாட், இந்த 2.5 வருஷத்துல, அதாவது சுதாகர் இஸ்மாயில் கேஸ்ல ஜெயிலுக்கு போனதுல இருந்து வெளியே பட்டாம்பூச்சி கொலகாரனுடைய ஆக்டிவிட்டீஸ் சுத்தமா இல்ல. இதை ஸ்ட்ராங் எவிடன்ஸா எடுத்துக்கிட்டு போலீஸ் இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண உத்தரவிடுங்க. ஒருவேளை இன்வெஸ்டிகேஷன்ல இவன் தான் பட்டாபூச்சின்னு ப்ரூவ் ஆயிட்டா அப்ப அந்த இஸ்மாயில் மர்டர் கேஸ் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா 2 பேரோட மாடஸ் ஆபரண்டி வேற வேறையா இருக்கிறதுனால அதை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும். இது வேறையா? இது ஒரு கொலைகாரனை பற்றிய வழக்காக மட்டுமில்லாமல் சமூக நலன் சார்ந்த வழக்காகவும் இருப்பதால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி வழங்க வேண்டி காவல்துறை 30 நாட்களுக்குள் பட்டாம்பூச்சி வழக்கை விசாரணை செய்து குற்றப்பத்திரிகையை விரைவில் தாக்கல் செய்ய வேண்டும். அதுவரை சுதாகரின் தூக்கு தண்டனையை இந்த நீதிமன்றம் ஒத்திவைக்கிறது. எல்லாம் கரெக்டாக இருக்கு. டம் எடுத்துள்ளவை சார். ஒரு முக்கியமான விஷயம் சார். என்னப்பா சாவு தள்ளி போச்சுன்னு சந்தோஷமா? சின்ன வயசுல எங்க டீச்சர் உண்மையை சொல்லு சுதாகர் நல்லா நடக்கும்னு சொன்னாங்க. அப்போ புரியல, இப்ப புரியுது. ஏய் ரோஸ்லின், எங்க பாரு, அப்பா டியூட்டி விட்டு வர வரைக்கும் ஒழுங்கா இருக்கணும். நேற்று நம்ம வீட்டில் சேட்டை பண்ண மாதிரி இங்கேயும் சேட்டை பண்ணி தாத்தாவை டென்ஷன் பண்ண முடியாது, புரியுதா? டேய், தாயில்லா குழந்தை போய் இப்படி மிரட்டுற? நான் தானே டெய்லி பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியுமோ. ஹலோ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்கே போஸ்டிங்? டிராஃபிக் விஜிலன்ஸா, டாக்குமெண்டேஷனா, இல்லை கண்ட்ரோல் ரூமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட்டாம்பூச்சி கேஸை நீ தான் விசாரிக்க போகிற. சார், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரை பார்த்துக்கணும்னு டிஸ்டர்ப் கேட்டேன். நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? உனக்கு அவர் அப்பானா, எனக்கு ப்ரொஃபஸர். எனக்கு அவர் மேலே அக்கறை இருக்கு. இந்த கேஸை நீ ஏன் வேணாம்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். இதை முடி, நீ கேட்டதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். வா சார். அப்படி இருந்தாலும் 30 நாள் ரொம்ப கம்மி சார். ரொம்ப ஈஸியான கேஸ் குமரன். அவனே நான் தான் கொலை பண்ணேன்னு கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கான். நீ போய் கேட்டேன்னா மோட்டிவ், மர்டர் வெப்பன் எல்லாத்தையும் அவனே சொல்லிட போகிறான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட அதை மேட்ச் பண்ணி சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 நாள் போதாது சார். இருந்தாலும் வேணா அந்த பெர்னாண்டஸ் கூட வச்சுக்கோ. வா போகலாம். எங்கே சார்? ப்ரெஸ் மீட்டுக்கு. பாத்தியார, இந்த கொடுமையை பாரு. உன்னை விசாரிக்கிறதுக்கு சப்ப போலீஸை போட்டிருக்கானுங்க. சுதாகர், உன்னை விசாரிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. யார் இவனா? ஆமா. வர முடியாதுன்னு போய் சொல்லு. பயவுளை திமிர பதில சார். பெர்னாண்டஸ், இந்த 2 வருஷத்தில் அவனை ஏதாச்சும் பார்க்க வந்திருக்காங்களான்னு ஜெயில் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணுங்கள்.
அவனை நான் பார்த்தேன். பட்டாம்பூச்சி. நீ பார்க்க வரலைனாலும் இந்த கேஸை 30 நாளில் நான் முடிச்சாகணும். அதான் நானே வந்தேன். என்னதான் நீ பட்டாம்பூச்சின்னு ஒத்துக்கிட்டாலும் சட்டத்துக்கு மோட்டிவ், எதுக்காக கொன்ன, மோடஸ் ஆப்ரண்டி, எப்படி கொன்ன, மெட்டீரியல் எவிடன்ஸ், எதை வச்சு கொன்ன, இந்த 3 எம்மும் தேவை. அதை தெரிஞ்சுக்க நம்ம பேசி தான் ஆகணும். சொல்லு. நான் முட்டாளங்கிட்டலாம் பேசுறதில்ல. ஏய் நான் பேசுவேன். சொல்லு. நெக்கல் பத்திரிக்கைக்காரங்க 4 கேள்வி கேட்டதுக்கே பயந்துட்டேன். நான் பண்ணதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோ, பேண்ட்லேயே சுச்சு போயிடுவேன். அடி சேகர், நீ என்னை பற்றி என்ன வேணாலும் பேசு. அது கூடவே உன்னை பற்றி உண்மையும் சொல்லு. 30 நாளில் தெரிஞ்சுக்க என் வாழ்க்கை என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கா? 4 வருஷமாக பட்டாம்பூச்சி யாருன்னு தெரியாமல் உருவிட்டு இருந்தீங்க. இப்போ நானா வாயை திறந்ததும் கிளப்பின்னு வந்துட்டீங்களா? போட போயிட்டு தைரியமான போலீஸ் யாராச்சும் தான் அனுப்பு. வந்ததுலேருந்து பார்த்துக்கிறேன் கலாச்சிக்கிறேன். சேகர், போது நிறுத்து. தூக்கு தண்டனை கைதி, செத்துற போகிறான். யோ, தண்ணி குடியா. கிளாஸை ஒழுங்கா பிடிச்சி தண்ணி குடிக்க தெரில, வாய் மட்டும் நல்லா பேசு. எனக்கே வித்த காட்டியா? சுதாகர், நாளைக்கு இதே மாதிரி வருவேன். ஆனால் இன்னைக்கு மாதிரி பொறுமையாக இருக்க மாட்டேன். யார் வேணும்? ரிப்போர்ட்டர் விஜயலட்சுமி. மம்மி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கான். மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு பாரு. எப்படி பொண்ணு ஓகே தானே? எனக்கு ஓகே, அவங்களுக்கு ஓகேன்னு கேட்கணும்ல. கேட்டுருவோம். ஹாய். ஹாய். நீயே கேட்டுறா, நான் வரேன். அப்பா சாரிங்க, இந்த ஏற்பாடுலாம் எனக்கு தெரியும். பிடிச்சிருக்கா? என்ன இப்படி டக்குன்னு கேட்டீங்க? பரவாயில்ல, சொல்லுங்க. அதுக்கு தானே வந்திருக்கோம். எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன உங்களுக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாமே டக்கு டக்கு தான். சூப்பருங்க. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்கல. நானா? ஆமா, 1 மினிட். நீங்க தான் வாங்க. எஸ். இவர மாதிரி லென்த்தியா கொஞ்சம் கர்லியா ஹேர் இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் சின்ன வயசு ஆசை. அதை என்னால விட்டு கொடுக்க முடியாது. உங்களால எப்படி மாற முடியுமா? இந்த மாதிரியா? இதாங்க இப்ப ஃபேஷன். நிறைய ஹீரோஸ் இப்படிதான் வச்சிருக்காங்க. ஏங்க, நான் போலீஸுங்க. இதை தவிர வேற ஏதாவது? உங்களால இப்படி பண்ண முடியாதுல்ல? அது அப்ப என்னாலயும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சாரி. ஐயோ, என்னங்க? தள்ளிப்பட. ஹலோ டார்லிங், அட்ரஸ் சொல்லாம போறீங்க? ஆஃப்டர் ஆல் முடிக்காக என்ன ரிஜெக்ட் பண்றீங்களா? யாரு நீங்களா? என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி ஒன்று கிளியர் பண்ணும். உங்க அபி இப்பி தானே? அப்ப நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அது தெரியாம அப்பா உங்களை வர சொல்லிட்டாரு. அதான் அப்படி போய் சொன்னேன். சரி, என்ன திடீர்னு?
ஹலோ சார் சுதாகர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறான் சார். கொடுங்க. நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? நான் ரிப்போர்ட்டர் விஜயலட்சுமி கிட்ட மட்டும்தான் பேசுவேன். நாங்கள் பேசும்போது பக்கத்தில் எந்த போலீஸும் இருக்கக்கூடாது. இதுக்கு ஓகேனா நான் நாளைக்கே ரெடி. அதுக்கு வாய்ப்பே இல்லை. வேற ஏதாச்சும் சொல்லு. இதை நீ பண்ணால் உனக்கு தேவையான 3 எம்மும் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மயிரும் கிடைக்காது. நான் சொன்னதுதான். அவன் வர சொன்னா நான் ஏன் வரணும்? என்னால் வர முடியாது. அப்புறம் ஏங்க அவன் தான் பட்டாம்பூச்சின்னு எழுதுனீங்க? அப்படியே விட்டு தான் என்ன தூக்கில் தூங்கியிருப்பான்ல. ஹலோ, ஒரு ரிப்போர்ட்டரா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை லைம்லைட் கொண்டு வரது மட்டும்தான் என் வேலை. அதைத்தான் நான் செஞ்சேன். ம். நியூஸை விட பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், அதான் முக்கியம். புரிஞ்சுக்கோங்க. என்ன மிஸ்டர் குமரன், அந்த ரிப்போர்ட்டர் வருவாங்களா? தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், இப்போவும் அவன் தான் பட்டாம்பூச்சின்னு என்னால் நம்பவே முடியல. ஹலோ. வாங்க. வரமாட்டீங்கன்னு நினச்சேன். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ். அவங்க தானே நமக்கு சொல்லணும், அவங்களுக்கு தானே பப்ளிசிட்டி. வாங்க. ஃபெர்னாண்டஸ். இந்தாங்க சார். இதில் அவன் பண்ண கொலை சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக கொலை பண்ணாங்கிற மோட்டிவ், எங்கே எப்படி கொலை பண்ணா, எதில் கொலை பண்ணா, அந்த ஆயுதம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் கொஞ்சம் கேட்டு சொல்லும். யா ஷூர். விஜய், ஒரு நிமிஷம். தனியாக போகிறீங்க, இந்தாங்க இந்த துப்பாக்கி வச்சுக்கோங்க. ஒரு சேஃப்டிக்கு தான். எனக்கு இதை யூஸ் பண்ணவே தெரியாதே. இப்போ ஒரு ஷோவுக்கு இருக்கட்டும், அப்புறமா சொல்லித்தரேன். சார் 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 என்னையா? அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போக டைம் தான் எனக்கு கொஞ்சம் சுட கற்றுக் கொடுங்களேன். என்ன ஃபெர்னாண்டஸ், அப்போ 25 வருஷம் ஆச்சு சார் என் துப்பாக்கி தூக்கி. சொல்லுங்க. இவ பிரியா, கத்தக் டான்சர். இவளை கொல்லும் போது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமா? கைமையா கைமையான்னு ஒரே கத்திட்டே இருந்தா. நானே பயந்துட்டேன். காதில் கஷ்டப்பட்டு பஞ்செலாம் வச்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன, அவளை கொன்று சா வச்சதுக்கப்புறம் அதே பஞ்சத்தை மூக்கில் சொருவிட்டேன். நம்ம கொஞ்சம் சீரியஸாக பேசலாமா? ஓகே. நீங்கள் பண்ண அந்த 7 கொலைகள், அந்த விக்டிம்ஸை எப்படி சூஸ் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அந்த 7 கொலையை பற்றி எல்லாருக்கும் தெரியுங்க. யாருக்குமே தெரியாத 8வது கொலையை பற்றி சொல்லலாம். 8வது கொலையா? அதான் ஃபர்ஸ்ட் கொலை. அதுக்கப்புறம் தான் மற்ற 7 கொலை. நான் இதுக்கே ஷாக் ஆகிட்டீங்க. ஆக்சுவலி அது கொலைனே சொல்ல முடியாது. என் ப்ராப்ளத்துக்கு நானே கண்டுபிடிச்ச ட்ரீட்மெண்ட். என்ன ப்ராப்ளம்? இந்த டோரஸ் சிண்ட்ரம். சின்ன வயசில் இது என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுச்சு. இப்போ இதுக்காக நான் மற்றவங்கள டார்ச்சர் பண்ணுறேன். இந்த இடத்துல போடுறோம் தொடரும். சரியா? தொடருமா? அதான் கோர்ட்டு 30 நாள் டைம் கொடுத்துருக்குல்ல. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், நீங்கள் அதை பிரித்து எழுதிக்கிங்க. சாவர இருக்க என் பேர் தான் டாக் ஆஃப் த தமிழ்நாடாக இருக்கணும். இல்லை இல்லை, நீங்கள் மொத்தமாக சொல்லிடுங்க, நான் பிரித்து எழுதிக்கிறேன். மேடம், நான் சொன்னது உங்கள் பத்திரிகைகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட அடுத்த மீட்டிங். நன்றி, வணக்கம். மேடம், எதுக்கு இதெல்லாம்? அந்த போலீஸ்கார்கிட்ட போய் சொல்லுங்க, அவன் புத்திசாலித்தனத்தை இதில் காட்டுறதை விட நான் பண்ண 7 கொலைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுல காட்ட சொல்லுங்க. அப்படி மட்டும் அவன் கண்டுபிடிச்சிட்டா அவன் என்ன சொன்னாலும் இந்த சுதாகர் செய்வான். இவனை வேற மாதிரி தாங்க நம்ம டீல் பண்ணணும். ஃபெர்னாண்டஸ், நீங்க ஸ்டேஷன் போயிடுங்க. நான் இவங்களை வீட்டில் விட்டு வந்துடுறேன். ஓகே, வாங்க. என்ன யோசனை? இல்லை,
ஒரு ரகசியம் ரகசியமாகவே இருக்கணும்னா பொண்ணுங்களுக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரெண்டுமாவும் இருக்கீங்க. புரியல. ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும்போது அதை பற்றி எந்த வித நியூஸும் பத்திரிகையில் வரக்கூடாது. அப்படி வரலனா மேற்கொண்டு அவன் எதுவும் சொல்ல மாட்டானே? இல்லை, அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அந்த கொலைகளை பற்றி நீங்கள் தானே டீட்டெயிலாக எழுதுனீங்க. அந்த 7 கொலைக்கும் ஏதோ ஒற்றுமை இருக்குன்னு சொன்னானே, உங்களுக்கு எதாவது ஸ்ட்ரைக் ஆகுதா? அதுதான் நானும் திங்க் பண்ணி பார்க்குறேன். ஆனால் எனக்கு எதுவும் ஸ்ட்ரைக் ஆகல. ஒன்று செய்வோம்மா, நாளைக்கு அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸை போய் பார்ப்போமா? ஓகே, தேங்க்யூ. திஸ் இஸ் ஹைலி ரிஸ்கி. ஜெயிலுக்குள்ளே போகிற பேப்பரில் மட்டும் தான் அவன் சொன்னதை பிரிண்ட் பண்ண போகிறோம் சார். எப்படியும் வெளியே வர போகிறதில்ல. அவனால் கண்டுபிடிக்கவே முடியாது. விஜய், இன்னொரு முக்கியமான ஏற்கனவே சொன்னதை விட அப்பாவோட பாடியை என்ன பண்ணான்னு எக்ஸ்ட்ராவா கேட்கணும், அதானே? பேசாம இவங்கள போலீஸ் வேலைக்கு சேர்த்துக்கலாம் போல இருக்கு. அதுவும் சரிதான். அப்புறம் அவன்கிட்ட அந்த தலைமுடி பற்றி கொஞ்சம் கேட்டுருங்க. முடியா? அது என்ன? அவனை பத்தி எனக்கே தெரியாத நியூஸா இருக்கு. அது பொதுவாக இந்த மாதிரி சீரியல் கில்லர் வரும்போது கூடவே காப்பி கேட்டு வருவாங்க. அவங்க பண்ணுற கொலைகள்லாம் இந்த சீரியல் கில்லர் ஸ்டைல்லே பண்ணி பழியை அவன் மேலே போட்டுருவாங்க. இதை தடுக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் சீரியல் கில்லர் பற்றி சில ரகசியத்தை மறைச்சி வச்சிருப்போம். நம்ம பட்டாம்பூச்சி கில்லரோட ரகசியம் அந்த தலைமுடி. அவன் விக்டம்ஸை கொலை பண்ணதுக்கப்புறம் அவங்க தலைமுடியை கட் பண்ணிட்டு போயிடுவாங்கிற விஷயம் வெளியில் யாருக்குமே தெரியாது. அதை என்ன பண்ணான்னு நீங்கள் கேட்கணும். சரி, கண்டிப்பா கேட்டு சொல்றேன். ஓகே. ஈன்ற தந்தையை கொன்ற பட்டாம்பூச்சி. பின்னிட்டீங்க. என் வாழ்க்கையில் இருந்ததை விட உங்கள் வார்த்தையில் எங்கள் அப்பா ரொம்ப கெட்டவனாக இருந்தான். அவன் வரைந்த இரத்த ஓவியத்தில் பட்டாம்பூச்சி சிக்கியது. அவன் தன்னையே பட்டாம்பூச்சியாக உணர்ந்தான், பறந்தான், தொடர்கொலைகளை தொடர்ந்தான். தொடரும் அப்படி முடிச்சிங்க பாருங்க. சூப்பருங்க. அங்க எகுருங்க எக்ஸ்பெக்டேஷன். உன் பாராட்டெல்லாம் தேவையில்லை. நம்ம ஃபர்தரா பேசலாமா? புரியுது புரியுது. உங்க வாசகர்கள் மாதிரியே நீங்களும் என் கதையை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. மேடம், நீங்க என்ன வேணா கேளுங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன். தேங்க்ஸ். ஓ அப்பாவை கொன்னியே, அந்த பாடி என்ன பண்ண? மேடம், எங்க அப்பா இருக்கால, எங்க அப்பா, அவன் ஒரு விஷ விதை. அவனை புதைச்சன்னு வச்சுக்கோங்க, செடியா முளைச்சி வந்துடுவான். எரிச்சா காத்துக்கு எடுத்துருவான். அதனால சார், நான் போய் ஒரு உண்மையான நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு வரேன். உண்மையான நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு வரேன். விஜய், இங்க என்ன பண்றீங்க? அவங்க அப்பாவை அவன் உங்க ஹேண்ட்பேக் எங்க? அங்கதான் இருக்கு. ஐயோ, வாங்க. அறிவில்ல, ஓ செக்யூரிட்டிக்காக துப்பாக்கி கொடுத்தா இப்படிதான் பொறுப்புல பையில வச்சு வரதா? இவன் ஒரு கொலைகார பையன். இவன் கையில கிடைச்சா என்னதுக்கு வருது? irresponsible idiot. குமரன், என்ன விளையாடுறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போறீங்க. பேக் கொடுங்க. இதுல எங்க இருக்கு உங்க துப்பாக்கி? துப்பாக்கி இல்ல, பெரிய குண்டே இருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்குன்னு. சாரிங்க. எப்படி நான் டிவோர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிங்க? அப்பா வளரிட்டாரா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. வீட்டில் ஆம்பளைக்கு போடுற செல்ஃபியோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோட்டோவையோ நான் பார்க்கல. ஏன், உங்கள் கல்யாண ஃபோட்டோ கூட இல்லை. அப்புறம் கீதா வரைஞ்ச படத்தில் குழந்தை கையை பிடிச்சிட்டு அம்மா தான் நின்னாங்க, அப்பா இல்லை. இவ்வளோ மைன்யூட்டா அப்சர்வ் பண்றீங்க.
அதே மாதிரி உங்க அப்பாவோட விருப்பத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதையும் பண்ணியிருக்கலாமே. என்ன சொன்னீங்க? ஆ, அப்பாவோட விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு. காட் இட். நான் உடனே உங்கள் ஆஃபீஸுக்கு போனேன். நீங்கள் அவங்க செத்ததுக்கு 2 வாரம் முன்னாடி இருக்கிற பேப்பரில் தெரியும். எங்க அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்னா சார், அதான் அவன் லட்சியம் சொல்லுவான். அப்பா நான் உசுறு சார் அவனுக்கு. அப்பாவோட ஆசை சார். எங்க அப்பா தான் சார் கொலை செய்யப்பட்டவங்க எல்லாருமே அவங்க துறையில் பெருசாக சாதிச்சவங்க சார். அவன் விக்டிம்ஸை இந்த பேட்டியில் பார்த்து தான் செலக்ட் பண்ணியிருக்கான். செத்துப்போன 7 பேருமே அவங்க ஜெயிச்சதுக்கு அவங்க அப்பா தான் காரணம்னு பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கொலைகளுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை இதுதான். கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டியே. உன் சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் தேவையில்லை. எதுக்காக கொலை பண்ணேன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி கொலை பண்ண, எந்த ஆயுதத்தால் கொலை பண்ண சொல்லு. அதை நான் சொல்லணும்னா ஒரு கண்டிஷன். எத்தனை கண்டிஷன்ரா போடுவேன்? இதான் கடைசி. சொல்லி தொலை. எல்லாரையும் நான் கொன்ன என்னோட ஃபேவரட் ஸ்பாட். அங்கே தான் நீ தேடுற மர்டர் வெப்பன்ஸ் இருக்கு. அங்கே என்னை கூட்டிட்டு போ. சொல்கிறேன். டேய் விளையாடுறியா? நீ தூக்கு தண்டனை கைதிடா. உன்னை வெளியில் கூட்டு போகணும்னா பிரிசன் ஆக்ட், ஜட்ஜ் பர்மிஷன், ஃபர்லோன்னு 1008 ஃபார்மாலிட்டி இருக்கு. வெளியே கூட்டு போகணுமா? அதெல்லாம் நடக்காத காரியம். என்ன சார் நீங்க? அவன் நம்மள மயிறு மாதிரி நடத்துறான். அவன் சொல்றதுலாம் நீங்க சரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்கீங்க. இனிமே அந்த மயிறு தான் இந்த கேஸையே நடத்த போகுது. மயிரா? ஒன்றும் புரியல சார். பொதுவாக இந்த மாதிரி சைக்கோ கொலைகாரங்க யாரையாச்சும் கொலை பண்ணா அவங்க கிட்ட இருந்து ஞாபகார்த்தமா ஏதாச்சும் எடுத்து வச்சுக்குவாங்க. 30 பேரை கொண்ட டெட் பண்டிங்கிற கொலைகாரன் விக்டிம்ஸோட தலையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டான். ஸ்டான்லி டி பெக்கருங்கிற இன்னொரு கொலைகாரன் கொலையானவங்களோட கைவிரல் எலும்ப கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டான். அந்த மாதிரி இவன் தலைமுடியை கட் பண்ணானே எதுக்குன்னு புரியாம கொலையும் போயிருந்தோம். ஆனா இப்ப அவனே அவன் வாயால அதுல பிரஷ் பண்ணி படம் வரைஞ்சுதான் ஒத்துக்கிட்டான். ஆமா, அந்த பிரஷ் தான் நம்மளோட பிரைமரி எவிடன்ஸ். அதுல இருக்கிற ஏர் சாம்பிள்ஸ் விக்டிம்ஸ் டிஎன்ஏவோட மேட்ச் ஆயிடுச்சுன்னு வெயி. இந்த கேஸ் க்ளோஸ். சார் சார் ஒரு விஷயம். என்னையா? சார் அவன் தான் பட்டாம்பூச்சின்னு ப்ரூவ் பண்ண இன்னொரு சான்ஸ் இருக்கு. அவன் மர்டர் பண்ண வெப்பன்ஸ், விக்டிம்ஸ் தலைமுடிலேருந்து அவன் பண்ண ப்ரஷஸ் இதெல்லாம் ஒரு இடத்துல வச்சிருக்கான். அந்த இடத்த காட்டுறேன்னு சொல்லி தான் வெளியில் கூட்டு போக சொன்னான். இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்த பார்க்குறவங்க ராஜ் கண்டிப்பாக அவனுக்கு இருக்கும். அவனை க்ளோஸாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அந்த இடத்தையும் அந்த எவிடன்ஸையும் நம்ம பிடிச்சிடலாம் சார். சார்லஸை ஃபாலோ பண்ண சொல்கிறேன். சார்லஸையா? எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். நீ கேட்ட டெஸ்க் ஜாப்புக்கு நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. 1 வீக்கில் ஜாயின் பண்ண போ. சார் சார் உண்மையை சொல்ல விடாமல் உங்களை தடுத்ததே அந்த எஸ்பி. இப்போ நீங்கள் ஏதோ தப்பு பண்ண மாதிரி மூஞ்ச காட்டிட்டு போகிறாரு. வெட்டு தள்ளுங்க சார். அப்படி விட முடியாது ஃபெர்னாண்டஸ். தெரிஞ்சோ தெரியாமலோ விடுதலையாகிறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். இது வரைக்கும் அவன் பண்ண தப்புக்கெல்லாம் அவன் பொறுப்பு. இனிமேல் ஏதாச்சும் நடந்தால் அதுக்கு நானும் பொறுப்பு. அப்புறம் என் மனசாட்சி என்ன சும்மா விடாது. அவன் தான் ஏதாவது திருகல்தனம் பண்ணி தப்பிச்சிடுறானே. எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது. அவனோட வீக்னஸ் கோபம். அதை தூண்டி விடுற மாதிரி நம்ம ஏதாச்சும் பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது தப்பு பண்ணுவான். ஏன் அடிக்கிறீங்க? சொல்லிட்டு அடிங்க சார். ஃபெர்னாண்டஸ் செத்து மாதிரி நீயும் சாவணும்டா. சார் என்ன ஏன் சார் அடிக்கிறீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது சார். அடிக்காதடா. சார் சார் என்ன சார் இப்படி அடிக்கிறீங்க? சார் சார் நான் தான் கொலை பண்ண. என்ன சார் சாட்சி இருக்கு? சாட்சியை கேட்குறேன். திரியா ஃபெர்னாண்டஸ் நான் துரத்தும் போது பார்த்த ஒரே சாட்சி அவனோட ஒரே பொண்ணு. மனநிலை சரியில்லாதவன் சாட்சி சொன்னா செல்லாதுமா. உங்களால ஒரு மயிரும் போட முடியாது சார். ஒரு நல்ல மனுஷன் அநியாயமா கொன்னுட்டியடா. அவன் என்ன கக்கூஸ் கழுவ வச்சான் தெரியுமா? நீயே கக்கூஸ் தாண்டா. உங்க அப்பா உன்னை அப்படிதானே யூஸ் பண்ணா. அதை பத்தி பேசாத. பேச வேண்டாம் பொறுக்கி போயிட.
உன் ஈன புத்திக்கு தான் நீ குடும்பம் இல்லாம நாதாரியா நிக்கிற. உன் வெறிக்கு பலியான கடைசி ஆள் பெர்னாண்டஸ் தான். இனி யார் மேலேயாச்சும் கைய வச்ச கொன்னுடுவேன். டேய் இப்ப சொல்றேன்டா, இனிமே உன்னை உங்க அப்பா பண்ண வேலைக்கு மட்டும்தான் நீ லாய்க்கு. தலியா உனக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க விட மாட்டேன்டா. இது என்னங்க அநியாயம்? ஒரு போலீஸ்காரரை கொண்டு இருக்கான், உங்க டிபார்ட்மெண்டால எதுவும் பண்ண முடியலையா? சட்டத்துக்கு நியாய தர்மம் முக்கியம் இல்லைங்க, சாட்சிக தான் தேவை. பெர்னாண்டஸ் செத்த நேரத்தில் அவன் தேவி தேட்டரில் என்ன பெத்தராசா படம் பார்த்த மாதிரி டிக்கெட் வாங்கி வச்சுருக்கான். போதா குறைக்கு அங்கே ஒருத்தன் கூட சண்டை போட்டு அதே அலிபியாக கிரியேட் பண்ணியிருக்கான். கோபத்தில் நான் அடித்ததையே அவனுக்கு சாதகமாக்கிட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ ஐஎம் அண்டர் சஸ்பென்ஷன். இப்போ அவனுக்கு எதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு ஆகிப்போச்சு. அதுக்காக அவனை நான் சும்மா விட மாட்டேன், சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்தே தருவேன். ஆனால் அதுக்குள்ளே அவன் உங்களையெல்லாம் ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயமாக இருக்குது. அப்பாட்டையும் டிஸ்கஸ் பண்ணேன், பேசாமல் நீயும் கீதாவும் எங்கள் வீட்டுக்கு வந்துருங்களேன். நீங்க அவனை அடிச்சதுக்கு அவன் என்னையும் கீதாவையும் ஏன் அட்டாக் பண்ணணும்? அது அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம் லவ் பண்ணுறோன்னு நினச்சிட்ருக்கான். இல்லை இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க குமரன்? நீயும் கீதாவும் பத்திரமா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். விஜய் விஜய் என்னாச்சுடா? நீ மட்டும் வர, விஜய் வரலையா? டிபார்ட்மெண்ட் ஜீப் காணோம். உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கல்ல, டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதை விடு. விஜய் என்ன சொன்னா? சொல்லாமல் கொள்ளாமல் எடுத்துகிட்டு போவாங்க. என்ன தான் உழைச்சாலும் தேங்க்லெஸ் ஜாபுக்கு கரெக்டாக தான் இருக்குது. டேய் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாமல் போகிறேன். இப்போ இதுவா முக்கியம்? விஜய் என்ன சொன்னா சொல்லு. அது செட் ஆகாது, விடுங்கப்பா. குடா என்னதான்டா சொன்னா? நீ சொன்னது ரொம்ப தப்பு மம்மி. வேற என்ன, அவர் என்ன அஃபெக்ஷனாவை கூப்பிட்டாரு? சும்மா செக்யூரிட்டியா இருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவ தான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெளிவா கேட்டா இல்ல. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே? எனக்கு அந்த அங்கிள் ரொம்ப பிடிக்கும். நீ உடனே அவர்கிட்ட சாரி கேளு. ம் பேசு, பேசுறா. ஹலோ விஜய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நேரில் வரேன். சரி வாங்க. அவர் இப்ப வருவாரு, பிடிக்கும்னு சொல்லிடுறேன் உனக்கு.